அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நம்மளுக்கு குளிப்பு கடமையான குளிப்பை பற்றி, ஒழுகை பற்றி, குளிக்கிற முறையை பற்றி, என்னென்னலாம் இது பண்ணால் நம்மளுக்கு குளிப்பு கடமையாகும் அப்படிங்கிறத பற்றி நிறையா சந்தேகங்கள் இருக்கும். அதற்கான ஒரு வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அறைக்குள், அதாவது பாத்ரூமில் குளிக்கக்குள்ள தனியாக குளிக்கக்குள்ள நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நபி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதர்களை கண்டு வெட்கப்படுறதை விட அல்லாஹை விட வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு ஒரு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க, தனியாக குளிக்கக்குள்ள நிர்வாணமாக குளிக்க அனுமதி இருக்கு, ஆனால் நீங்கள் ஆடையோடு குளிக்கிறதா நீங்கள் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹுக்கு வெட்கப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் அறிவிச்சது முஆவியா பின் ஹைரா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பெண்களுக்கு ஸ்கலிகமானது, அதாவது இங்கிரிய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அபூதல்ஹாவினுடைய மனைவி உம்மு சலமாடா நபியவங்கக்கிட்ட வராங்க, கேள்வி கேட்குறதுக்கு வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டை கேட்க. அல்லாவுடைய தூதரே, நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தை எடுத்து சொல்கிறதுக்கு வெட்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு இஸ்கலிகமானதல் அவள் மீது குளிப்பு கடமையாகுமா, அதாவது அவள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அவளை அறியாமையோ இப்போ இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் அந்த நீர் வெளியானுச்சுன்னா குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் உறங்கி விழுத்ததும் உங்களோட ஆடையில் அந்த இந்திரிய தண்ணியை நீங்கள் கண்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே குளிப்பு கடமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, குளிப்பு கடமையானவங்களோட வேர்வையையும், இப்போ குளிப்பு கடமையானவங்களோட வேர்வை பட்டால் நம்மளுக்கு குளிப்பு கடமையாகுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் குளிப்பு கடமையான நிலையில் மதீனாவுடைய தெருவில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை சந்திச்சாங்க. நான் நழுவிட்டேன். குளிச்சுட்டு திரும்பவும் நபி அவங்க கிட்ட வந்தேன். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, நீங்கள் எங்கே நழுவுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு குளிப்பு கடமையாக இருந்துச்சு, அதனால தான் நான் சுத்தம் இல்லாமல் உங்ககிட்ட வந்து அமர்றதை நான் வெறுத்த யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நபி அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக ஒரு முஸ்லீம் அசுத்தமாக மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குளிப்பு கடமையானார் கதை வீதி போன்ற இடங்களுக்கு செல்லுதல், நடந்து செல்லுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளிப்பு கடமையானவர் ரத்தம் கொடுத்து எடுக்கலாம், அதாவது ரத்தம் எடுக்கிறது அதே மாதிரி எடுக்கலாம், தன்னோட நகங்களை வெட்டிக்கலாம், தலைமுடியை வெட்டிக்கலாம், மலிச்சு கொள்ளலாம், இதுக்கு ஒழு செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்கிறாங்கன்னா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதே மாதிரி குளிப்பு கடமையான ஒருத்தவங்க குளிப்பை நிறைவேற்றாமல் ஒழு மட்டும் செஞ்சுக்கிட்டு வீட்டில் தங்கியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபியவருங்க குளிப்பு கடமையாக இருக்கிறப்ப தூங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷா ரலியல்லாஹுட்ட கேட்டிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆமாம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் சொன்னாங்க, இன்னும் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நம்மள ஒருத்தவங்க குளிப்பு கடமையான நிலையில் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு குளிப்பு கடமையாக இருக்கும்போது ஒழு செஞ்சுட்டு நீங்கள் தூங்கிக்கோங்க, ஒழு செய்யாமல் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க, குளிப்பு ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி அவங்க சொன்னதா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான நிலையில் தூங்க நினச்சாங்கன்னா தங்களோட மர்மஸ்தானத்தை கழுவிக்கிட்டு தொழுகைக்கு ஒழு செய்கிற மாதிரி ஒழு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்களாம். ஆண் பெண் உறுப்புகள் சந்தித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் தன்னோட மனைவி இருக்கை ஆகிய 4 கிளைகளுக்கு இடையில் அமர்ந்து உடல் கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு குளிப்பு கடமையாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எது உறுப்புகளும் சந்திக்கிற
பட்சத்தில் குளிப்பு கட்டாயம் கடமையாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சயீத் பின் காலித் அல் ஜுஹானி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் தன்னோட மனைவிட்ட உடலுறவு கொள்ளும்போது அவங்களுக்கு இந்திரியம் வெளியாகலை, அப்போ அவங்களுக்கு குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து எனக்கு வெளியாகலை, அப்போ எனக்கு குளிப்பு கடமையாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னை உதுமான் பின் அஃபான் ரலியல்லாஹு நான் கேட்டேன், அப்போ தொழுகைக்கு ஒழு செய்வது போன்ற செய்து கொள்ளணும், நமது உறுப்பை கழுவி கொள்ளணும் அப்படின்னு நபி அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 இடத்துல வருது. அப்புறமா இதே விஷயமாக அலி இப்னு அபூ தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லா, உபைத் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய நபி தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க இந்த சந்தேகத்தை. அப்பயும் அவங்க அதே பதில தான் சொல்கிறாங்க, நபியவர்களிடம் இருந்து நான் இதை கேட்டிருக்கேன், தமது மனைவிட்ட உடலுறவு கொண்ட பின்னும் அந்த ஆணுக்கு இந்திரியம் வெளியாகாமல் இருந்துச்சுன்னா அவள் மீது குளிப்பு கடமையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டிருக்கேன். மனைவியிடம் இருந்து பட்ட இடத்தை கழுவிக்கங்க, அப்படின்னா ஒழு செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிப்பது தான் சிறந்தது, ஆனாலும் குளிப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் கடைசி கட்டளையாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ செஞ்சுக்கோங்க, அதை விட குளிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் பதில் அளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு